ஆண்டி, நாங்க தக்ஷிலா குளோபல் ஸ்கூல்ல இருந்து வரோம். என் பேரு சம்பிரதா. சோ நீங்க இங்க என்னென்ன பண்றீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இதுல வந்துட்டு தனித்தனியா பொருளை பிரிச்சு கொடுக்கணும். காய்கறி தனியா வந்து பிளாஸ்டிக் தனியா, இந்த கவர் தனியா, எல்லாமே தனித்தனியா கொடுக்கணும். பால் கவர் முதல் கொண்டு. ஆனா இதுல எல்லாமே ஒன்னாவே வரும். ஒன்னா எல்லாமே கலந்து கொட்டுறதுனால இதை நாங்க தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் எங்களுக்கு. கொஞ்சம் கஷ்டம், நிறையவே கஷ்டம் தான். எல்லா வேஸ்டேஜும் இதுலதான் வரும். இது நாங்க தனித்தனியா எடுக்கணும். அதுல வந்து அவங்க வந்து நீங்க வந்து எனக்கு பிரிச்சு கொடுத்தீங்கன்னா வேலை கொஞ்சம் கம்மியா இருக்கும், கஷ்டம் இல்லாத இருக்கும் எங்களுக்கு. இது எல்லாமே வர்றதுனால இது ரொம்ப கஷ்டம். இதுக்கப்புறமாவது இது கொஞ்சம் பிரிச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்க என்னென்ன மாதிரி எல்லாம் பிரிச்சு தரணும்? காய்கறி தனியா, பிளாஸ்டிக் தனியா, கவர் தனியா, பால் கவரு, எண்ணெய் கவரு, இது எல்லாமே கொஞ்சம் தனித்தனியா பிரிச்சு கொடுத்தா அது கொஞ்சம் ஈஸியா. மெயினா அந்த காய்கறி தனியா கொடுத்தா கொஞ்சம் நல்லது. ஏன்னா அதுலதான் நாங்க இது உரம் தயாரிக்கிறோம். அந்த காய்கறி இதுல இருந்து பிரிச்சு எடுத்துதான் நாங்க உரமா தயாரிக்கிறோம். நீங்க இந்த குப்பைய வந்து ரெண்டா பிரிக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல, மக்காத குப்பை, மக்குன குப்பை. அதை நீங்க என்னவா கன்வெர்ட் பண்றீங்க, என்னவா மக்காத குப்பை வந்து உரமா தயாரிக்கிறோம். மக்காத குப்பை பிளாஸ்டிக் வந்து இந்த மிஷின் அதுக்கு செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க புதுசா. அதுல வந்து பிளாஸ்டிக் போட்டு நாங்க அரைச்சி தார் ரோட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்ப தார் ரோட்டுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து அதனால பிளாஸ்டிக் வந்து அதுல மிஷின்ல போட்டு நாங்க அரைச்சி அதையும் பேக்கெட் பண்ணி வைக்கிறோம். நம்ம உரமும் தயாரிச்சு இந்த காய்கறிங்க, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நேச்சுரலா உரம் தான் நம்ம கிட்ட இருக்கிறது. அது உரமா நம்ம தயாரிச்சு. நாங்க வீட்டுல ஒரு குறிப்பிட்ட குப்பையை பிரிச்சு எடுக்கிறதுக்கே நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா நீங்க எங்க எல்லாரோட குப்பையும் நீங்க இது பண்ணி இந்த மாதிரி தனித்தனியா பிரிக்கிறது, எங்க குப்பையெல்லாம் நீங்க கை வைக்கிறது, அது பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சோ நாங்க எங்க தக்ஷிலன் ஃபேமிலி எல்லாருமே வந்து நாங்க இதுக்கப்புறம் குப்பைய தனித்தனியா பிரிச்சு நாங்க பண்றோம், தனியா வைக்கிறோம்க்கா. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. இதை நீங்க இந்த மாதிரி இருக்குது மத்தவங்களுக்கும் சொன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸா இருக்கும். அதுக்காக நீங்க வந்ததுக்காக கேட்டதுக்காக ரொம்ப நன்றி. So every day we create waste in our homes. If we simply separate it into biodegradable and non-biodegradable waste, it will be helpful for these peoples to separate it and keep our environment clean. Biodegradable waste like leftover leaves, foods, it turns into manure, and non-biodegradable waste like plastics, wrappers and bottles, it can be recycled and reused. But we are not separating these biodegradable waste and non-biodegradable waste, so it is very difficult and harmful for these couples to separate these waste. From now on, we request you to keep 2 dustbins, green one for biodegradable and the blue one for non-biodegradable. We pledge to separate our waste from now on. What about you?
நாங்க பெருசா எதுவும் ஆசைப்படல. இந்த சுற்றுலான்ற பேர்ல நாங்க கடவுளா மதிக்கிற இந்த மரங்களையும் விலங்குகளையும் மாசுபடுத்தாது. நாங்க மனநிறைவா வாழ காசு பணம் வைக்கலாம். எங்களுக்கு தேவையெல்லாம் சுத்தமான காடுகள், இயற்கை வளம் காப்பு. ஏனெனில் பூமிக்கு வேறு எங்கும் கிடையாது கிடையாது.